அவர் நம்ம எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? முதலாவதாக நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி விடுகிறாராம். அவருடைய வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது தமது நீதியை, தமது பரிசுத்தத்தை நமக்கு ஆடையாக அவர் தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழவும் முடியாது, நம்மையே நாம் பரிசுத்தமாக்கி கொள்ளவும் முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம் பாவத்தை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். சரி, எதற்காக இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், நாம் அவரிடத்தில் சமீபமாய் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும் பொழுது என்னோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ள முடியும். மாத்திரமல்ல, என்னை நீங்கள் தரிசிக்கவும் முடியும்.